ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரணீஷ் பாப்பாக்கு வந்து ராகி கஞ்சி தான் குடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அத ஊற வச்சுடணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1/2 கேஜி வாங்கி வச்சுட்டேன் ராகி. ஸோ இத வந்து நம்ம 3 to 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 1 1/2 ஸ்பூன் மட்டும் ஊற வச்சா போதும். ஏன்னா, இதுவே நம்மளுக்கு வந்து நெறைய வந்து கஞ்சி மாதிரி கிடைக்கும். பாப்பா வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் மட்டும் ஊற வச்சாலே போதும். இத பாருங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கழுவி நான் இப்ப வந்து நல்ல தண்ணி வந்து ஊத்தி வச்சுட்டேன். இப்போ போய் நம்ம பிரணீஷ் பாப்பா பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. இங்க பாருங்க சைலண்டா ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. நெறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். இப்போ 6 மந்த் ஸ்டார்ட் ஆனதும் சாலிட் ஃபுட் வந்து ஒரு நாளைக்கு எத்தன டைம் குடுக்கலான்ட்டு. நீங்க 6 to 7 மந்த் வந்து நீங்க 1 டைம் மட்டும் குடுத்தா போதும். மத்த டைம் எல்லாமே நீங்க ஃபீட் பண்ணா மட்டும் போதும். இல்லன்னா நீங்க வந்து ஃபுட் வந்து நெறைய குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து பால் வந்து குடிக்க மாட்டாங்க. நீங்க டெய்லி குடுக்குற ஃபுட்ட விட பால்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இம்யூனிட்டி லெவல் இருக்கும். ஸோ நீங்க வந்து 1 டைம் மட்டும் குடுத்துட்டு மத்த டைம் எல்லாமே நீங்க ஃபீட் பண்ணா மட்டும் போதும். பாப்பாவுக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஆயில் வைக்கலாம். நான் எப்பவுமே மார்னிங் எழுந்ததும் ஆயில் வச்சு விடுவேன். பேபிக்கு வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாகும். அதனால நீங்க என்ன வேலை இருந்தாலும் சரி, மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து நீங்க கொஞ்சமா ரொம்பலாம் கூட வைக்க தேவையில்ல. கொஞ்சமா வந்து நீங்க அந்த உச்சியில மட்டும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சு விட்டாலே போதும். அவங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூல் ஆகும். ஸோ நான் பாப்பாக்கு வந்து பாருங்க ஒரு 2 சொட்டு தான் வைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்க உச்சியில மட்டும் கொஞ்சம் தேய்ச்சு விட்டா போதும். நான் நார்மல் வந்து இந்த ஹிமாலயா ஆயிலே தான் வைக்கிறேன். பேபி ஆயிலே தான் வைக்கிறேன். எப்பவுமே வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வைப்பேன். அது காலியானதுனால இப்போ வந்து பேபி ஆயில் இன்னைக்கு வந்து வச்சு விடுறேன் பாப்பாக்கு. ஓகே நம்ம பாப்பா இப்ப விளையாடிட்டோம். நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஓகே நல்லாவே ஊறிடுச்சு. இப்ப வந்து நம்ம கஞ்சி ரெடி பண்ணிடுவோம். இப்ப இந்த பழைய தண்ணி ஊத்தி வச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மேல வந்து தூசி மாரிலாம் இருந்தது. அதுல எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். அது நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நான் வந்து நல்ல தண்ணி ஊத்திட்டேன். இப்ப வந்து நம்ம அரைச்சிடலாம். நீங்க தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் ஊத்துனாலே போதும். ஏன்னா, அதுவே வந்து உங்களுக்கு நெறையவே கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். ஸோ அது நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாவே ஊத்தி அரைச்சுக்கலாம். பாருங்க நல்லா இந்த தண்ணியிலே ஊத்தி நான் நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பால் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த பால வந்து நம்ம எடுத்து அப்படியே டைரக்ட்டா ஊத்தக்கூடாது. பாப்பாக்குன்னு ஒரு தனியா வடிகட்டி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண வடிகட்டிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து நான் பிரணீஷ் குட்டிக்கு வந்து தனியா ஒரு வடிகட்டி வாங்கியிருக்கேன். இத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அகைன் வந்து நீங்க அத கீழ கொட்டாம, அகைன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 1/2 டம்ளர் நீங்க திரும்ப வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க அகைன் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊத்தியாச்சு. திரும்ப நம்ம அகைன் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதே ப்ராசஸ் தான் நம்ம வடிகட்டி அதுலயும் கொஞ்சம் பால் மாரி வரும். நம்ம அதையும் ஊத்தி நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம கஞ்சிய வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க சூப்பரா வந்து வடிகட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கஞ்சி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே நம்ம வந்து கேஸ் ஆன் பண்றோம். இது வந்து முக்கியமா என்னன்னா, நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுட்டுலாம் அப்படியே போகக்கூடாது. ஏன்னா அது வந்து செமையா அடி பிடிக்கும். நம்ம கூடவே வந்து கலரிட்டே இருக்கணும். ஒண்ணு நீங்க ஃபுல் தீல வந்து வச்சா கூட நீங்க வந்து கலரிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு செமையா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ பாருங்க நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல பாருங்க ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஆகும். ஸோ இந்த ராகி கஞ்சி வந்து கொஞ்சம் பசி எடுக்கும் பாப்பாக்கு. அதுக்கப்புறம் வந்து வெயிட் கெயினுமே ஆகும். நெறைய பேர் வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒல்லியா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னோட பாப்பா வந்து ஒல்லியா தான் இருக்காங்க. பட் நான் அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு டைம் தான் வந்து சாலிட் ஃபுட் குடுப்பேன். மத்த டைம் எல்லாமே வந்து பால் தான் குடுப்பேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தப்பு தான் பண்ணுவீங்க. பாப்பா லீனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து நீங்க சாலிட் ஃபுட் குடுக்கறது. இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பாப்பாக்கு வந்து ரொம்ப சின்ன குடல் தான். ஸோ அவங்களுக்கு வந்து நெறைய வந்து சாப்பிட முடியாது. அதுவும் இல்லாம நீங்க வந்து நெறைய வந்து சாலிட் ஃபுட் குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பால் வந்து குடிக்க மாட்டாங்க. ஸோ பாப்பா வந்து ஒல்லியா இருக்காங்க. ஆனா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்கன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க அதே இதுவெல்லாம் குடுக்க தேவையில்ல. நீங்க 6 to 7 மந்த்ஸ் வந்து ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி ஆப்பிள், கேரட் அந்த மாரி குடுத்தா மட்டும் போதும். அது மத்த டைம் எல்லாமே நீங்க ஃபீட் மட்டும் பண்ணுங்க. அதுவே ரொம்ப போதுமானது. பாப்பா வந்து குண்டா இருக்காங்களான்னு பார்க்காதீங்க. ஹெல்த்தியா இருக்காங்களான்னு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதையே நீங்க கன்டினியூஸா குடுக்காதீங்க. ஒரு ஒரு நாள் சேஞ்ச் பண்ணி குடுங்க. ஒரு நாள் வந்து நீங்க இட்லி கூட குடுக்கலாம். இட்லில வந்து கூட ஒரு 4 பீஸ் கேரட் வந்து வேக வச்சு மிக்ஸில போட்டு அடிச்சு குடுங்க. ஸோ அந்த மாரி கூட குடுக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நம்மளோட ராகி கஞ்சி வந்து சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இந்த பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிரணீஷ் பாப்பாக்கு வந்து குடுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம பிரணீஷ் பாப்பா என்ன பண்றாருன்னு போய் பார்ப்போம். பாருங்க நம்ம பிரணீஷ் குட்டி வந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணி படுத்துட்டு இருக்காரு. பசிக்குது போல. வாங்க நம்ம இதை பாப்பாக்கு வந்து குடுத்துடலாம்.
பாப்பா வச்சிருக்க நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் என்ன ஃபுட்டு கொடுக்கறதுன்ட்டு. அது இல்லாமல் இது கொடுத்தா செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. அதெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க. நம்ம சாப்பிட்றது எல்லாமே கொடுக்கலாம். இட்லி, அதுக்கப்புறம் சாதம் வச்சு அதில் கொஞ்சம் பருப்பு கூட எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுக்கலாம். ஸோ ஆப்பிள், கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ, பனானா இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கலாம். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக வச்சு தான் கொடுக்கணும், அப்படியே கொடுக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான், நம்ம பிரினிஷ் பாப்பா வந்து எல்லாம் சாப்பிட்டு வந்து தூங்க போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டெய்லி ரொட்டீன் சாலிட் ஃபுட் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம பிரினிஷ் பாப்பா போய் தூங்க வச்சிருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.